இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா, அன்னைக்கு ஒரு சீஸ் ஆம்லேட் தான் பண்ண போகிறோம். அது ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும். பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் முட்டையும் சீஸு கொஞ்சம் தக்காளி வச்சு ஒரு சீஸ் ஆம்லேட் பண்ண போகிறோம். இந்த சீஸ் ஆம்லேட் பண்ணோம்னா அன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட டீ டைமில் கூட நம்ம ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு கூட செஞ்சு கொடுத்தோம்னா அன்னைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து சாப்பாடோடையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சீஸ் ஆம்லேட் வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். முட்டை ஆம்லேட்டுக்கு தேவையான பொருளை வந்து ஃபஸ்ட் சொல்லிடுறேன். நான் ஒரு 3 முட்டை உடச்சி கிணத்துல ஊற்றிருக்கேன். அதோட ஒரே ஒரு தக்காளியை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு தக்காளியை வந்து ஒரு 5 பீஸாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரே ஒரு சின்ன வெங்காயம், ஒரு வெங்காயம், 2 அதாவது சீஸு, அது சின்ன ஸ்கொயர் பாக்ஸில் வரும் இல்லையா, அந்த சீஸை வந்து 2 இது துருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, இதோட நீங்கள் குடமிளகா இருந்தால் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி குடமிளகா இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. அந்த குடமிளகா போடும் போதும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ செய்கிறத பார்ப்போம். ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட மிளகுத்தூள் போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு. ரெண்டையும் நல்லா அப்படி அடித்து முட்டையை வந்து நல்லா மஞ்சள் கருவெல்லாம் நல்லா கலக்கி விட்டுறலாம். பட்டர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுருவோம். பட்டரை போட்டுட்டு அப்படியே இந்த தக்காளியை வந்து லைனாக வச்சிடலாம். இந்த தக்காளி வந்து கொஞ்சம் நேரம் சாஃப்டாகி வரட்டும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி வச்சுருவோம். அடுப்பு வந்து இந்த மாதிரி டைமில் அப்படியே கொஞ்சம் மிதமான சூட்லேயே அடுப்பு இந்த தக்காளி வந்து வேகட்டும். இல்லைனாக்கி ரொம்ப கருகிடும். தக்காளி மேலே கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டு விட்டுடலாம். இந்த தக்காளி 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் இந்த தக்காளி மேலேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அதோட இந்த வெங்காயத்தை வந்து அப்படியே மேலே தூவி விட்டுடலாம். இதோட கொஞ்சம் குடமிளகாய் இருந்தது அப்படின்னம்னா இந்த குடமிளகாயும் உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் அப்படியே இதானதுக்கப்புறம் அப்படியே சீஸை வந்து அப்படி மேலே தூவி விட்டுருவோம். இந்த இதை வந்து செய்யும்போது நீங்கள் அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாகவே வச்சுக்கிட்டு செஞ்சுக்கோங்க. கொத்தமல்லி தலையும் மேலே தூவி விட்டுட்டு லைட்டாக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மிளகாய் பொடியை அப்படி மேலே தூவி விட்டுறலாம். கொஞ்ச நேரம் அப்படி ஒரு செகண்ட் அப்படியே மூடி வச்ச மாதிரி மூடி இருக்கட்டும். லைட்டாக ஒரு செகண்ட் இப்படி மூடி வச்சிங்க அன்னைக்கு சீஸ் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படி உருகி வரும். இந்த டைமில் அப்படியே கொஞ்சமாக அப்படி மடிச்சு விட்டுருவோம். மடிச்சு விட்டா அன்னைக்கு நல்ல இப்போ வெளியில் எடுத்தாலும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சீஸ் ஆம்லேட்டை வந்து இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 4 பீஸாக வந்து ஸ்கொயராக கட் பண்ணிட்டு கூட இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இந்த ஒரு வித்தியாசமான ஒரு சீஸ் ஆம்லேட்டை வந்து செஞ்சதை பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் போய் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.